இன்னைக்கு நம்ம லைஃப்ல சிபில் ஸ்கோர் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆப்ஷனல் கிடையாது, ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நம்ம லைஃப்ல எல்லாமே இப்போ வந்து கிரெடிட் பேஸ்ட் சொசைட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்க ஹவுஸ் வாங்கணும்னாலும் லோன் வேணும், கார் வாங்கணும்னா லோன் வேணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண லோன் வேணும், ஈவன் ஸ்மால் எமர்ஜென்சிக்கு கூட கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம். ஆனா பேங்க் என்ன பாக்குது தெரியுமா? உங்க சேலரி ஸ்லிப்ப கிடையாது, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கிடையாது, உங்க ஸ்டேட்டஸை கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்குறது உங்களோட சிபில் ஸ்கோர் தான். ஸோ சிபில் ஸ்கோர்னா ஜஸ்ட் அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒரு நம்பர் மட்டும் இல்ல, அது உங்க பினான்சியல் கேரக்டர் சர்டிபிகேட். நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களா, டைமுக்கு பே பண்றீங்களா, டெப்ட மேனேஜ் பண்ண தெரியுதா, இது எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண உங்களோட சிபில் ஸ்கோர். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் முக்கியம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு முக்கியம், பிசினஸ் பீப்புளுக்கு முக்கியம், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ்க்கு முக்கியம். இன்னைக்கு லோன் வேணும் அப்படின்னா, ஃபியூச்சர் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா, பினான்சியலா ரெஸ்பெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சிபில் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல சிபில்னா என்ன, சிபில் ரிப்போர்ட்னா என்ன, ஸ்கோர் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல மோஸ்ட்லி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, சிபில் சம்பந்தமா லீகல் குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்க என்னோட மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். நான் அவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ரிப்ளை பண்றேன். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சிபில்னா என்ன? சிபில்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. சிம்பிளா சொல்லணும்னா இந்தியால பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்க லோன் டீடைல்ஸ் ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. அந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் டிரான்ஸ் யூனியன் சிபில், அதாவது இந்த சிபில் கம்பெனி. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பேங்க் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது, இது வந்து ஒரு லோன் கொடுக்கலாம் மாட்டாங்க. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மூலமா நீங்க யாரு அப்படின்றத உங்களுக்கு ஸ்கோர் மூலமா ஒரு நம்பர்ல உங்களை வந்து ப்ரொவைட் பண்ணி காட்டுது. ஸோ பேங்க்குக்கு வந்து இப்போ நீங்க பேங்கோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து சிபில் ஸ்கோரை பாக்குறாங்க அப்படின்னா அது மூலமாவே தெரிஞ்சிருது நீங்க வந்து எப்படி லோன் கட்டுறீங்க, உங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் என்ன இருக்கு, நீங்க வந்து கிரெடிட் கடன் கட்டினா அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்க ரீபேக் பண்ணுவீங்க அப்படின்றத கிரெடிட் ஸ்கோரை வச்சுதான் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னா, சிபில் ஸ்கோர்ன்றது ஒரு 3 டிஜிட் நம்பருங்க. இதோட ரேஞ்ச் வந்து எப்படின்னா 300ல இருந்து 900 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ல வந்து என்ன ஷோ பண்றது அப்படின்னா, நீங்க எடுத்த லோனை ரெஸ்பான்சிபிளா ரீபே பண்றீங்களா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி ஸ்கோர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேனே, 750 to 900 அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு கேட்டகரி கொடுக்குறாங்க. 700ல இருந்து 749க்கு குட், 680ல இருந்து 999 ஆவரேஜ், 550ல இருந்து 649க்கு ரிஸ்கி, பிலோ 550 இருந்துச்சுன்னா ஹை ரிஸ்க். இந்த ஹை ரிஸ்க், ரிஸ்கி, ஆவரேஜ், ஈவன் குட் இந்த கேட்டகரியில கூட உங்களுக்கு வந்து குட் ஓமிட் பண்ணிடலாம். ஆவரேஜ், ரிஸ்கி, ஹை ரிஸ்க் இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா லோன் பேங்க் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ பேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஹை ஸ்கோர்னா ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமர், இவங்க நம்ம உடனே லோன் கொடுத்துடலாம்பா. லோ ஸ்கோரா இருந்துச்சுன்னா இவங்க கொஞ்சம் ரிஸ்கி கஸ்டமர், இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ லோன் சரியா பே பண்ணல, இல்லைன்னா ஏதோ ரொம்ப ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்காப்ல, ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஈஸியா உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சிபில் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கோர் மட்டும் இல்ல, சிபில் ரிப்போர்ட்ல இருக்கிற ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க எடுத்த லோன்ஸ் அது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க, இல்லைன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க சிபில் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்றீங்க. அதுக்கு உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ அதுல அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க எடுத்த லோன் ஹிஸ்டரி எல்லாமே வந்துடும். உங்களோட நீங்க யூஸ் பண்ற கிரெடிட்ஸ் கார்ட்ஸ் வந்துடும், இஎம்ஐ பேமெண்ட் பண்ண ஹிஸ்டரி, எப்போ இஎம்ஐ வாங்குனீங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்க, எத்தனை நாளுக்கு கட்டியிருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்டரி, டிலே ரெக்கார்ட்ஸ், நீங்க ஏதாவது டிலே பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரெக்கார்ட்ஸ், செட்டில்டு அக்கௌண்ட்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் லோனு, லோன் என்கொயரிஸ். இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி முடியணும். அப்படின்னா நீ கடன் வாங்கி கரெக்டாக கட்டிட்டாப்ல அப்படின்னு சொல்லி. இதுவே சில நேரத்துங்களில் செட்டில்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க ஒரு 4 லட்சத்துக்கு, நீங்க கட்டாமே வச்சிருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் லோன் கொடுத்து அந்த பேங்க்ல இருந்தோ இல்ல ஒரு மேனேஜர் யாரோ உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 4 லட்ச ரூபா நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைனால கட்ட முடியாதுன்னு சொல்லும்போது, ஓகேமா ஒரு 2.5 லட்சத்தை கட்டி விடுங்க,
கட்டிட்டு லோனை முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்மளை வந்து 2 லட்சம் தான் கட்ட சொல்றாங்க, 4 லட்சம் வாங்கணும், சரி ஈஸியா டக்குன்னு கட்டி முடிச்சிருவோம்னு நினைப்போம். பட் அப்ப அந்த பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு செட்டில்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது இவர் லோனை ஃபுல்லா கட்டி முடிக்கல, அவர் வந்து செட்டில் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப செட்டில்டு வந்துச்சு அப்படின்னா இவர் லோன் வாங்கி முழுசா கட்டாம செட்டில்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் லோன் என்கொயரிஸ் கூட காட்டுங்க. இப்போ நீங்க வேற எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா எத்தனை ஒரு 4 கடை இருக்கு, பூர்விகா இருக்கு, இல்லைன்னா ஒரு 4 கடை எடுத்துக்கோங்க, சத்யா, வசந்தனுக்கோ, ஜேம்சனுக்கும் எடுத்துக்கோங்களேன். 4 கடையிலுமே போய் 4 தடவை நீங்க சிபில்ஸ் செக் பண்ணக்கூடாது. ஐ மீன் அந்த அங்கேயே இருப்பாங்க லோன் ஆஃபீஸர்ஸ், அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஆதார் நம்பர் பேன் நம்பரை கொடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க எந்த போன் வாங்க போறீங்கன்றத கரெக்டா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த போன் தான் வாங்க போறீங்க, ஜேம்சன்கோ இந்த கடையில தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அவங்க கேட்குற ஆதார் நம்பர் பேன் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் நீங்க அடிக்கடி லோனுக்கு ஜென்ரேட் பண்ணீங்க, சிபில் ஸ்கோரை செக் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்குமே சிபில் ஸ்கோர் குறையும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. கேட்குறவங்களுக்கு எல்லாம் லோன் கேட்க போறனால ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓடிபி அப்படின்னு கொடுத்துடுறது. அப்படி கொடுக்கக்கூடாது. மல்டிபிள் என்கொயரிஸ். ஸோ இது மூலமா இவங்க எப்படி ஜென்ரேட் பண்றாங்கன்னா, ஏன் இவங்க அடிக்கடி இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் நெசசிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுவுமே அவங்களோட ஹிஸ்டரி புக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஜென்ரேட் ஆயிடும். இது வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்கோர் வந்து ரேண்டமாலாம் வராது. மேஜர் ஃபேக்டர் வந்து பேமெண்ட் ஹிஸ்டரி தான். நீங்க இஎம்ஐ இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயை எவ்வளோ டைமுக்கு பே பண்றீங்க, டிலே எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதான். ஈவன் 30 days டிலே பண்ணா கூட இங்க இம்பேக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கிரெடிட் யூட்டிலைசேஷன்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு லிமிட் வந்து ஒரு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 லட்சத்துக்கும் செலவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு 30 to 40% மட்டும்தான். பிகாஸ் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் என்ன திங்க் பண்ணும், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து இவருக்கு அதிகமா இருக்கு போல, அதனாலதான் அவர் வந்து கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. 3வது கிரெடிட் ஏஜ், அதாவது ஓல்டா இருக்கிற லோன் ஹிஸ்டரி வந்து குட், பட் சடனா மல்டிபிள் லோன் எடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகும். ஒரே நேரத்துல ஒரே மாசத்துல ஒரு 3-4 லோன் நீங்க எடுத்திருக்கீங்க, ஆன்லைன் லோனு, கிரெடிட் கார்டில் எடுத்திருக்கீங்க, ஹோம் லோன், கார் லோன், இந்த மாதிரி ஒரே மாசத்துல நீங்க எடுத்திருக்கீங்கனாலும் கூட கிரெடிட் கேஜ்ல மூலமா இம்பாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிபிள் லோன் இன்குவரிஸ், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதிகமா இப்போ ஒரு மொபைல் போன் வாங்க போறீங்க அப்படின்னா எப்ப வாங்க போறோம், இன்னைக்கு இந்த செகண்ட் இப்போ இந்த கடையில இதை நான் வாங்க போறேன்னா மட்டும் சிபில் ஸ்கோரை செக் பண்ணி அந்த அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு வேலிடிட்டி இருக்கோ அந்த வேலிடிட்டி நீங்க மொபைல் ஃபோன் வாங்க போறீங்களா இல்லையன்றதை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் சும்மா எல்லாம் ஜென்ரேட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோன் செட்டில்மெண்ட். இதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். செட்டில்டு அப்படின்னு காட்டிடுச்சு அப்படின்னாலே அது வந்து நெகோஷியேட் பண்ணி செட்டில் தான் வரும். ஸோ செட்டில் மீன்ஸ் ஃபுல் அமௌண்ட் இவர் பே பண்ணலன்றது இன்டைரக்டா சொல்ற அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் மிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது சிபில் வந்து யார் ஜென்ரேட் பண்ணுவாங்க, மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஏ அப்படின்ற ஒரு பேங்க்ல வந்து லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஏ பேங்க்ல லோன் எடுத்தனால தான் என் சிபிலே போச்சு, அந்த பேங்க்காரன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரெக்கவரி ஏஜென்ட் வந்து இந்த சிபிலை ஸ்பாயில் பண்ண முடியாது. அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சிபில் அஃபெக்ட் ஆயிரும், ஒழுங்கா கட்டுங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்றாங்கன்னா அவங்க தான் ரீசன் சொல்லி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். உங்களோட டேட்டா பேஸ் பண்ணி பேங்க் வந்து அப்டேட் பண்ற விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேம் சிமிலாரிட்டி. இது வந்து நான் ஒரு ஒரிஜினலா ஒரு நடந்த விஷயம் சொல்றேன். சன் பேரு வேலு, அவங்க அப்பா பேரு குமார். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவருக்கு ஒரு லோன் தேவை, அதுக்காக அந்த லோன் கிட்ட பேங்க் போயிருக்காரு. பேங்க்ல செக் பண்ணி இவங்க சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஷாக் அவருக்கு. ஆக்சுவலி அவர் எந்த லோனுமே எடுத்தது இல்லைங்க, பட் லோன் வந்து கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப லோன் வந்திருக்கு. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணலை. ஸோ இது லிங்க் பண்ணாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதே இதில் வேலு அப்படின்ற பேர்ல அப்பா பேர் குமார் அப்படின்ற இன்னொருத்தரோடு லோன் வாங்கி கட்டாமல் இருந்திருக்காரு. அது வந்து இங்கே மிஸ்மேட்ச் ஆகி எரர் ஆக்குப்பை ஆகி இவருக்கு பாதிப்பை ஏற்படுச்சு. ஸோ இப்போ மிஸ்டேக் பண்ணது என்ன, ஆதாரம் பேனை லிங்க் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நேம் சிமிலாரிட்டினால ஸ்கோர் கிரியேட் பண்ண முடியாது. பேன் கார்டை பேஸ் பண்ணி தான்
ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ பேன் கார்டு ஆதார் கார்டு ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேன் கார்டு நீங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைன்னா ஆதார் லிங்க் பேனை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து விரிவாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் டிலே. நாளைக்கு இஎம்ஐ ஓகே நாளை கழிச்சு கட்டுவோம் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த இஎம்ஐ கூட உங்கள் சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஏன் சிபில்ன்றது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோரை எதுக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் பர்சனல் லோன் வாங்கினா, ஹோம் லோன் வாங்கினா, கார் லோனு, கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோனு, ஈவன் சம் ப்ரைவேட் ஜாப்ஸில் ஏதோ ஒரு கார்பரேட் ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சிபில் ரிப்போர்ட் கேட்குறாங்க. அது வந்து உங்கள் பேக்ரவுண்டாக செக் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ சிபில்ன்றது ரொம்ப ரொம்ப சீரியஸ் மேட்டர் இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். டிரான்ஸ் யூனியன் சிபில் அப்படின்றத வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணுங்கள். நீங்களே ஜென்ரேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓடிபியை யாருக்குமே எப்பயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ லோ ஸ்கோர் இருந்தால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஓகே மேம், எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் என் சிபில் ஸ்கோர் இப்போ ரொம்ப லோவாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எல்லா ஓவர் டியூவும் கிளியர் பண்ணுங்கள். இஎம்ஐயை டைமுக்கு பே பண்ணுங்க. கிரெடிட் கார்டு லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க. அன்னெசரியாக லோன் அப்ளை பண்ணாதீங்க. செட்டில்டு அக்கௌண்ட் இருந்தால் டைப் டு கன்வெர்ட் க்ளோஸ்டு, அதை திருப்பி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இம்மீடியட்டாலாம் வராதுங்க, பண்ண வராது. யூஸ்வலி ஒரு 6 to 12 months வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றத. ஸோ இது மூலமாக பண்ணுறது மூலமாக அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு லீகல் ரைட்ஸ் என்ன? இப்போ நான் வேலுக்குமார் சொன்னேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தப்பு கிடையாது, அது அவங்க பேங்க்ல மிஸ் மேட்ச் ஆயிருக்கு, அவங்களோட தப்பு. இவரோட தப்பு என்னன்னா ஆதார் பேங்க் லிங்க் பண்ணலாம் தான் இவரோட தப்பு. ஸோ இந்த மாதிரியான ராங் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பியூட் ரைஸ் பண்ண உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பேங்க்கு ராங்காக அப்டேட் பண்ணுச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் பேங்க்கே தப்பு பண்ணிட்டு உங்கள் மேலே பழைய தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஆர்பிஐயில் ஒம்பட்ஸ்மேனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ரெப்புடேஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களோட ரைட்டு. ஆர்பிஐ ஒம்பட்ஸ்மேனில் எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுன்றதே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு லீகல் டவுட்ஸ், நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் மட்டும் இல்லைங்க, அது உங்கள் ஃபினான்ஷியல் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு. லோன் எடுக்கணுமா, டிசிப்ளின் வேணும், ஃபினான்ஷியல் லைஃப்பை மெயின்டைன் பண்ண அவேர்னஸ் வேணும். ஸோ இந்த சிபில் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எல்லாருமே பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. சிபில் பற்றி நான் பயப்படலாம் வேணாம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம கையில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இஸ் அ லீகல் அவேர்னஸ். ஸோ நான் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் கவர் பண்ணல, இல்லை நான் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மெயில் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.